பண்ணினவர். கூரத்திலே பெரும் பணக்காரரா இருந்து 1000 பாகவதோத்தமர்களுக்கு நித்தியம் ததியாராதனம் பண்ணிட்டு இருந்தவர். கூரத்தாழ்வானுடைய திருவாசல் வாசல் கதவு சாத்திரா கூரத்திலேன்னு வச்சுங்கோ, ராத்திரி 9:30 மணிக்கு அது பெருந்தேவித்தாயார் காதுகளை போய் மோதுமா. எங்க இருக்கு கூரம், எங்க இருக்கு காஞ்சிபுரம், அவள் இருக்கிறது அங்கே. பெருந்தேவி தாயார் என்ன சாமானிய சொத்துடையவளா? உலகம்ங்கிற ஐஸ்வர்யத்தையே ஈஸ்வரி பெரிய விராட்டியார். அஸ்ஸ ஈசானா ஜெகதா விஷ்ணு பத்னின்னு உபனிஷத் சொல்றது. விஷ்ணுவுக்கு பத்னியாய் ஜகத்துக்கே ஈஸ்வரியா இருக்கிறவள். பக்கத்துல இருக்கிற தேவப்பெருமாளை பார்த்து மெதுவா கேட்கலாம், எங்கேயோ பெரிய கதவு சாத்திரா போல் இருக்கே, அந்த கதவுல சாத்தி இருக்கிற வச்சிருக்கிற மணி ஓசை எனக்கு கேட்கறது, யாரோ பணக்காரா இருக்கா போல் இருக்கு அப்படின்னு நாச்சியார் போய் பெருமானிடத்துல கேட்டிருக்கோம்னா எத்தனை பணம் அந்த சுவாமி இடத்துல இருந்திருக்கணும். இவள் இட்ட பிச்சையாகத்தான் உலகத்துல ஐஸ்வர்யம். ஆனா அந்த ஐஸ்வர்யமே ரொம்ப நிறைய ஒருத்தரிட்ட இருக்க போல் இருக்கேன்னு இவள் கேட்டு கொண்டிருப்பலாம். பெருமாள் பார்த்தார், இருக்குன்னு நீ சொல்லிட்டியோ இல்லையோ, இனிமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தேவப்பெருமாள் சொல்லிவிட்டார். இது பேசினதே ஆபத்தா போச்சுப்போ. உடன் வைராக்கியத்தை வரவழைத்தார். இனி இந்த சொத்து நமக்கு சொத்து அல்ல, ராமானுஜர் திருவடிகள் தான் சொத்து என்னும் மொத்த சொத்தையும் திறந்துட்டு கையில ஒண்ணுமே இல்லாமல் கிளம்பி காட்டு மார்க்கமா ராமானுஜரை பற்றத்துக்கு போயிட்டார். புறப்பட்டு வந்துட்டு இருக்கிறச்சே ராத்திரி வேளை இருட்டு வந்துடுத்து, வனவனாந்தரம். அதனால போறதுக்கு ஆண்டாள் பயப்பட்டாள். ஆண்டாள்னு அவருடைய தர்மபத்னிக்கு திருநாமம். அவருக்கு எத்தனை ஏற்றமோ அதை விட ஒரு மடங்கு அதிகமான ஏற்றம் அவளுக்குன்னு இருந்து சம்பிரதாயத்துக்காக எத்தனையோ கைங்கரியம் அவளும் பண்ணியிருக்காங்க. அதனால பெண்கள் ரொம்ப நல்ல காரியம் பண்ண முடியும், அதற்கு அவள் ஒரு சாட்சி. பராசர பட்டரை பெற்றுக் கொடுத்ததே ஒரு சாட்சி. இந்த ஸ்ரீரங்க ஸ்ரீ வாழணுங்கிறதுக்காக எத்தனையோ நன்மைகளை செய்தாள். அவள் பயந்தாளாம், இந்த காட்டை கொஞ்சம் விட்டுட்டு மறுநாள் காத்தாலே பொழுது விடிஞ்சா போய்க்கலாமே. ஆழ்வான் சிரிச்சுட்டே கேட்டார், அப்ப நீ மடியில் ஏதோ வச்சுன்னு இருக்கேன்னு அர்த்தம், இல்லைன்னா வழியில பயம் வராது, உனக்கு மடியில என்ன கனம் இருக்கு காட்டு அப்படின்னு குரத்தாழ்வான்னு சொல்ல ஒரு ஸ்வரண பாத்திரம், தங்க பாத்திரம். அவளுக்கு என்னதான் எல்லாத்தையும் திறந்துடணும்னு வந்தாலும் அவள் பர்த்தா சாப்பிட்ற பாத்திரத்தை விடுறதுக்கு அவளுக்கு எண்ணம் இல்லை. அவளுக்கு ஒரு ஸ்திரீ தர்மம் இருக்கும் இல்லையோ, அதனால தான் அந்த பாத்திரத்தை மட்டும் எடுத்துன்னு வந்தேன், இதுல தானே தேவரீர் நித்தியப்படி அமுது செய்யும் என்ன ஆண்டாள் சொல்ல, நாளைக்கு நமக்கு போஜனம் கிட்டும், ஆனா அது ராமானுஜர் திருவடி என்னும் தாமரையிலிருந்து ஓடி வரும் தேன் என்னும் அமுதாக இருக்கும். அதை விட்டு விட்டு நீ எதுக்கு இந்த ஸ்வர்ண பாத்திரத்துக்கு ஆசைப்படுறேன், என்ன பாத்திரத்தை பிடிங்க அங்கேயே தூர வீசி எறிஞ்சுட்டு வா போகலாம் என்ன அழைத்து போனார்னு சரித்திரம். இப்படி இருக்கிற 6 பேருக்கு வேணாம் மொத்தத்தையும் விட்டுட்டு பகவானை பற்றணும்னு தோணுமே தவிர இப்ப நமக்கு சுலபத்துல தோணிட போறதா? அதனால இப்ப 2 பேரும் பேசிக்கிறா. முதலியாண்டானும் கூரத்தாழ்வானும் பேசிக்கொண்டு ஆழ்வான் அனைத்தையும் துறந்தே பகவத் சமாசேனம்ங்கிறார். முதலியாண்டான் அப்படி சொல்ல முடியாது, இன்னும் எப்படித்தான் பார்த்துறது, வேறு வழி இருந்தால் நீர் சொல்லும் இன்னும் கூரத்தாழ்வான் கேட்க, எப்பவோ துளி நல்லெண்ணம் வரச்சே பகவானுடைய திருமடிகளை பத்தினுட்டோம்னா அந்த சக்தியால கொஞ்சம் கொஞ்சமா மத்தது விலகி போயிடும். இதுதான் நடக்குமே தவிர விலகினப்புறம்தான் நீர் வரணும்னு சொன்னீர்னா அதற்கு ஆளே கிடைக்காமல் போகும். இது நமக்கு எவ்வளவு ஏத்தாப்புல இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஏதோ நல்ல புத்தி வருது, வர்ற சமயத்துக்கு பக்தி பிரபத்தி சரணாகதி பகவத் சமாசேனம்னு பிடிச்சு நடுறோம். அப்புறம் அவர் சக்தியால தான் மற்றது தொலையணுமே தவிர இது மொத்தத்தையும் தொலைக்கணுங்கிறத நம்மாலே சாதித்து விடுவதற்கே முடியாது. அப்படி கூட நடக்குமான்னா பகவானை கொண்டு நம்முடைய உள்ளத்துல வைக்கிறோம், மெதுமெதுவே கண்ட அழுக்கையும் அவர் களைந்து விடுகிறார். இந்த உள்ளம் சின்னது, இதுல ஒன்றும் எதோ அழுக்கு இருக்கும் இல்லே, பகவான் இருப்பார். அழுக்கு இருக்கிற வரைக்கும் அவர் மாட்டார். நீவான் அவரை கூட்டு வச்சுட்டோம், அழுக்க அவரே விலக்கி விட்டுடுறார். காமாதி தோஷஹரம் ஆத்மபதாஷ்டானாம், காமக்ரோதம் முதலான அனைத்தையும் தொலைத்து விடுகிறார். அதனால இப்ப 2 பேர் கீசு கீசு என்னு எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, கூரத்தாழ்வான் ஆனைச்சாத்தன் முதலியாண்டான் ஆனைச்சாத்தன் இவா 2 பேரும் கலந்து பேசி இருக்கிறார்கள். அந்த பேச்சிலேருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்ன, போல் பகவானே நல்லெண்ணம் இருக்கும்போது பற்றிவிட வேண்டும், பற்றிவிட்டால் தானே அவன் அனுகிரகத்தாலே மெதுமெதுவே அழுக்குக்கள் களைந்து போய்விடும் என்பது அவர்களுடைய பேச்சிலேருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். ஆக தனியா பேசியிருக்கிறவாளும் உண்டு, 2 பேர் பேசிக்கிறவா உண்டு, 3 பேர் பேசியிருக்கிறவாளும் உண்டு. இந்த பேச்சரவம் கேட்டலையோன்னா அந்தந்த குருவி தான் தனித்தனியாகவும் சத்தம் போடும், 2 பேர் சேர்ந்து பேசும். நேத்தே விண்ணப்பிச்சேன், மரக்கலத்திலே வியாபார நிமித்தம் வெளியே போக வேண்டியவார், அப்புறம் ரொம்ப மாசங்கள் திரும்பி வீட்டுக்கு வர முடியாதுங்கிறதுக்காக குடும்பத்தாரோட நிறைய பேசிட்டு அதை மனசுல தரிச்சுண்டு புறப்பட்டு வெளியூர் போகலாம். அதை போல இந்த குருவிலாம் இன்னும் மேற்கொண்டு 7 மணி ஆயிடுச்சுன்னா இற தேடுறதுக்காக போகணும். அதனால கூட்டில் இருந்து ஆணும் பெண்ணுமா 2 குருவியும் சேர்ந்து பேசி இனிமே நாள் முழுக்க நம்ம தரிச்சுக்கிறதுக்காக மனசுல தேக்கிப்போம் அப்படின்னு பேசுறது தானே இந்த இடத்துல தெரிவிக்கிறார். அப்ப 2 ஆச்சாரியர்களோ ஆச்சாரியனும் சிஷ்யனுமோ இன்னும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாற்றையும் நாம அனுபவிச்சாகணும். அத்தனை நாள் இருக்க போறோமே, அது வரைக்கும் சத்விஷயத்தை சேகரித்து கொள்ளுவோம் என்ன இருவர் பேசிக்கொள்ளுகிறார்கள். இதுல தனியா பேசினது உண்டு, பேசுவனான்னு எதிர்பார்த்தது உண்டு, பேசிவிட்டாரேன்னு நினைச்ச இடம் உண்டு,
பேசினதுனால நமக்கு நல்லது கிட்டினர் உண்டு. ஒரு 2-3 இடம் மட்டும் எங்கேன்னு தெரிவிக்கிறேன். 6 தனித்து பேசினார்கள் என்னால். இப்போ கடற்கரையில் போய் நிற்கிறோம், கோன்னு கடல் பேரரைச்சல் கேட்கும், அது பேரறவன் தான். அதனால் ஏதான் நமக்கு பிரயோஜனம் உண்டோ? ஒன்றும் இல்லை. ஏன்னா சத்தத்துக்கு ஒன்றும் புரியறதில்லை. இப்போ காதை இப்படி வச்சு பார்த்தோம்னா ஆகாசத்தில் ஹோன்னு ஒரு சத்தம் கேட்கும் இல்லையோ, ஊழி காற்றடிக்கிறதுனா ஊன்னு ஒரு சத்தம் கேட்கறது இல்லையோ, இந்த சத்தத்தினாலாம் எந்த லாபமுமே கிடையாது. கடல் ஓசையாலோ காற்றோசையாலோ ஆகாயத்தின் ஓசையாலோ பிரயோஜனமே, இதெல்லாம் வெறும் சப்தம். ஆனால் அதே சத்தம் உயர்றது எப்போதெனில் கடல் ஓசையை காட்டிலும் உயர்ந்தது நாம பேசிக்கொள்ளுகிற சப்தங்கள். ஒருத்தருக்கொத்தர் நாம் பேசுகிறோன்னா ஏதோ அர்த்தம் இருக்கும் இல்லையோ. எந்த பாஷையில் நாம் பேசினா கூட ஏதோ ஒரு விஷயத்தை பொறுத்து தான் பேசுகிறோம். அப்போ பேசினத்தில் அர்த்தம் இருக்குது. அர்த்தம் இருக்குன்னு என்ன அர்த்தம் இருக்குது? பகவத் அர்த்தம் ஒன்றுமே இல்லை. அதனால அது கடலோசையோட ஒக்கும். கடலோசை ஒன்றுமே புரியல, அதுக்கு நாங்கள் பேசின தேவையில்லை, வார்த்தையான புரியறது. ஆனால் ஏதோ விஷயத்தை பேசியிருந்தா அந்த வார்த்தையினால லாபமே கிடையாது. ஏன் மகாபாரதம் அவ்வளவு பெரிய சாஸ்திரம், ராமாயணம் அத்தனை பெரிய சாஸ்திரம். ஆனால் அழகிமண பெருமாள் நாயனார் தெரிவிக்கிறார், கங்கா காங்கேய சம்பவாத் யசத்கீர்த்தனம் பண்ணின எச்சில் வாய். வால்மீகி இதை பாடுட்டு ஏன் பாடினேன்னு வருத்தப்படுறார். வேதவியாசர் இதை பாடுட்டு ஏன் பாடினேன்னு வருத்தப்படுறார். பாரதத்தை ராமாயணத்தை பாடுட்டு அவளுக்கு வருத்தமா. ஏனெனில் அவர்கள் எதை சொல்றேன்னு ஆரம்பிச்சாலோ அதை சொல்லலை, கண்டதை பேசி முடிச்சுட்டா. நாராயண கதாமிமாம் மகாபாரதம் தொடங்கச்சே வியாசர் சூளுரைக்கிறார், நாராயணனுடைய கதையை பேசுறேன். கடைசியில் எத்த பேசினார்? பகதத்தன் யாரு, நகுஷன் யாரு, கங்கை யாரு, தாங்கேயர் யாரு, அம்பை யாரு, அம்பிகை யாரு, அம்பாலிக்கு யாரு? இவ யாராலையும் நமக்கு மோட்சம் கிடைக்க போறது நிச்சயமா இல்லை. அப்ப தேவையற்ற மொத்த பேரை பத்தி இவர் யார் பேச சொன்னார்கள்? அவரே ரொம்ப வருத்தப்பட்டு தான் பாகவத மகாபுராணம் மேற்கொண்டு பாடினார். மகாபாரதம் 1.25 லட்சம் ஸ்லோகம், 1 இல்லை 2 இல்லை, அத்தனை ஸ்லோகங்களையும் பாடிட்டு வருத்தமா மூலையில போய் உட்கார்ந்து விட்டார். இவ்வளவு சாஸ்திரம் பாடினதுக்கு வருத்தமானா இருக்கே, என்ன சொல்ல வேண்டிய வந்தத்தை சொல்லலையோ இல்லையோ, கண்டதை சொல்லிட்டேன்னு விட்டுதான். பகவத் விஷயத்தை தவிர ஒன்றும் பேசாமல் கடைசியா பாகவத மகாபுராணத்தை பாடினார். அப்ப அது பாடியும் கஷ்டம்தான். ராமாயணம்னு தொடங்கினாரே வால்மீகி பகவான், அதில் என்ன குறவு? ராமனை பற்றி தானே பேசினார்னா? இல்லை, அங்கேயும் பேசியிருக்கார். கங்கோத்பத்தி, கங்கை எப்படி உற்பத்தி ஆச்சு, விஸ்வாமித்திரர் யார் யாருக்கு மயங்கினார், அவர் எங்கெங்க தப்பு பண்ணி தபஸையே தொலைத்தார், ஆருக்கு இப்போ தேவை? இப்போ இதனால எந்த லாபமுமே கிடையாது. பெரிய கதை. இங்கே ராமனை அழைச்சிட்டு ராமலட்சுமணர்களை கூட்டுண்டு மிதிலா தேசத்தை நோக்கி போனார் இல்லையோ, கல்யாணத்துக்காக அழைச்சின்னு போறார். ஆனால் வியாஜம், தன்னுடைய யாக சம்ரக்ஷணம்ங்கிறது வியாஜம். அதை அழைச்சின்னு போறச்சே ஒரு நதிக்கரை வரும். அந்த நதிக்கரையில் இந்த 2 குழந்தைகளும் ராத்திரியில் தூங்கணும்னா கதை சொன்னா தான் தூங்கும். 12 வயசு தான் ராமனுக்காரு, அதே 12 வயசு தான் லக்ஷ்மணனுக்கும். சரையூ நதிக்கரையிலே தெற்கு கரையோரமாக விஸ்வாமித்திரர் அழைச்சின்னு வரார். சோனா நதி வரும், கங்கை நதி வரும், அதே கண்டகி நதி வரும். இந்த ஒரு நதியாக வருது. அந்தந்த நதிக்கரையில் தங்குறார். அப்பப்போ ஒரு கதை. தாட்டகையினுடைய வனம் வந்த உடனே தாட்டகையினுடைய மொத்த பூர்வ சரித்திரம். அதை போல குரு பரம்பரா பிரபாவம் கூட இருக்குமான்னு சொல்ல முடியாது. அவ்வளவழகா தாட்டகா வைபவத்தை சொல்லியிருக்கார். மலதம் கருவூஷம்னு 2 தேசம், அங்கே 6 யக்ஷன் இருந்தா என்னென்னமா இந்த மாதிரி மரம் வீணா போச்சுன்னு எல்லா கதையும்னா ராம அப்படின்னு கேட்டுன்ட்டு தான் ராத்திரி எப்பவுமே தூங்குவோம். கதை சொல்லி தூங்கப்படுறதுன்னா அதுக்குன்னு இந்த கதையை சொல்லியா தாட்டக கதையை சொல்லியா தூங்கப்படணும்? அதனால ராமாயணத்தில் தேவையற்ற கதைகள் பல உண்டு. கங்கா காங்கேய சம்பவாதி, கங்க பிறந்த கதையை ராமாயணம் சொல்லித்து, காங்கேயனான பீஷ்மாச்சாரியர் பிறந்த கதையை பாரதம் சொல்லித்து. லாபம் இல்லையே. பேச வேண்டியத்தை பேச வேண்டுமே தவிர கண்டத்தை நாம பேசி விடலாமா? அழகா அந்த சப்தத்துக்கே இவ்வளவுதான் பாடுனா அப்புறம் நம்ம பேசுறதை பற்றிலாம் கேள்வியே கிடையாது, பிரயோஜனமே இல்லை. அப்ப கங்கை ஓன்ற பேரிரைச்சல் சமுத்திர கோஷம், அதை விட சொற்களுக்கு ஏற்றம். கண்ட சொற்களுக்கு ஏற்றம் அல்ல, பகவானை பற்றி பேசின சொற்களுக்கு ஏற்றம். அது கூட நாம பகவானை பற்றி பேசின சொற்களுக்கு ஏற்றம் அல்ல, வேதம் என்னும் சொல்லுக்கு ஏற்றம். வேதங்கள் ஓன்னு பகவானை பற்றி கோஷிக்கிறது சொல்லியோ, அதுதான் சப்தம். சப்தம்னு சொன்னா வேதம்னா சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம், மறுபடியும் சத்தியம் விட்டு சொல்லலாம். வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம், கேசவனை தவிர மற்றொரு தெய்வம் இல்லை. வேதத்தை காட்டிலும் வேறொரு சாஸ்திரம் கிடையாது. பிரமாணம் நமக்கு அர்த்தத்தை சொல்லும்னா வேதம் தானே. அனந்தாவை வேதாக, வேதங்கள் பல வகைப்பட்டிருக்கும். வேதம் ஒன்றுதான் பகவான் நமக்கு தெரிவித்தே கொடுக்கும். வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்யா வேதாந்த கிருது வேதவிதேவச்சாகம்னு கண்ணன் தெரிவிக்கிறார். பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசர் சாஸ்திரயோனித்வாத் என் அழகான ஒரு சூத்திரம் வைத்துள்ளார். சாஸ்திரம் ஒன்றை கொண்டுதான் பகவானை நாம் அறிய முடியும். அவனை காட்டி கொடுக்கறதுக்கு வேற பிரமாணமே நம்ம இடத்தில் கிடையாது. பிரமாணம்னு சொன்னா புத்தி ஒரு விஷயத்தை கிரகிக்கணும்னால் அதற்கு உபயோகப்படும் கருவி, அதுதான் பிரமாணம்ங்கிறோம். அதாவது பிரமாண புத்தி. இந்த பிரமாவுக்கு ஒரு விஷயத்தை கிரகிக்க வேண்டும், அதற்கு ஏதான ஒரு கருவி வேணும். இப்போ இந்த கண்ணை கொண்டு பிரத்யட்சமாக
இது புகைப்பட கருவி அப்படின்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்ணை கொண்டு பிரத்யக்ஷமா இது பந்தல் கம்புன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்ப இங்க எது பிரமாணம்? பிரத்யக்ஷம் பிரமாணம். கண்ணுக்கு நேர பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இல்லையோ. பார்த்து தெரிஞ்சுக்கிறது மட்டும் பிரத்யக்ஷம் அல்ல, கேட்டு தெரிஞ்சினாலும் பிரத்யக்ஷம் தான், தொட்டு தெரிஞ்சினாலும் பிரத்யக்ஷம் தான், முகர்ந்து தெரிஞ்சினாலும் பிரத்யக்ஷம் தான், சுவைத்து தெரிஞ்சினாலும் பிரத்யக்ஷம் தான். இப்போ ஒரு பழம் கொடுக்குறா, வாயில போண்டு சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன பழம்னு சொல்லிடுவோம். பார்த்தா தான் சொல்லுவேன். வாயில போண்டா என்ன பழம் நமக்கு தெரியாதா? அப்ப அதுவும் பிரத்யக்ஷ பிரமாணம் தான். அப்ப ஒரு வகை பிரமாணம் பிரத்யக்ஷம், மற்றொரு வகை பிரமாணம் அனுமானம். அனுமானம்னா நேர பார்க்க முடியாது, ஆனா அனுமானிக்கிறோம். இப்படி இருக்கணும். பர்வதோபன் ஹிமான் தூமாத், இந்த மலைக்கு மேல புகை தெரிகிறபடியால் உள்ளுக்குள்ள அக்னி இருக்கிறது. ஏன்னா நான் புகையை அக்னியை சேர்த்து தளி பண்ற உள்ள பார்த்துருக்கேன் இல்லையோ. அதனால இப்ப தனியா புகையை பார்க்கறச்சே உள்ள அக்னி இருக்குன்னு சொன்னா அனுமானம். இப்ப பிரம்மத்தை பிரத்யக்ஷமா பார்த்தோ கேட்டோ தொட்டோ சுவைத்தோ முகர்ந்தோ தெரிஞ்சுக்க முடியுமா? இயலாது. ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம் ந வாச்சா வததி. வாக்காலே அவன் பேசப்படுறதில்லை, கண்களால் அவன் பார்க்கப்படுறதில்லை, காதால் அவன் கேட்டுடப்படுறதில்லை. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யான மேதையான பகுனாஸ்ருதேன. அப்ப ஏதுக்கும் அவர் கட்டுப்படலைன்னா பின்ன எது கொண்டு தான் நாம தெரிஞ்சுக்கிறது? சாஸ்திரீக சமதிகம்யன். வேதம் ஒன்றினாலே தான் பகவான் அறிவிக்கப்படுகிறான். வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்யா. வேதங்கள் அனைத்துமே என்னை சொல்லும். அதுதான் பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசர் சொல்றார், சாஸ்திர யோனித்வாத். சாஸ்திரத்தை காரணமாக கொண்டே பகவானை தெரிந்து கொள்ள முடியும். அதனால வேத சப்தத்துக்கு தான் ஏற்றம். பகவானை காட்டி கொடுக்கறது இல்லையோ, அந்த வேத ஒலிக்கே தான் ஏற்றம். வேத ஒலியும் விழாவொலியும்னு நேற்றே பார்த்தோமே. அந்த வேத சப்தத்தை விட ஒரு ஏற்றம் இருக்கான்னு உண்டா? உண்டு. அந்த வேதங்களை தங்கள் உள்ளத்திலே தேக்கி கொண்டு அதை பற்றி உரையாடுகிற ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களுக்கு ஏற்றம், வைதிகர்களுக்கு ஏற்றம். வேதத்துக்கே ஏற்றம்தான். ஆனா வேதத்தை கத்துண்டு அதை பிரச்சாரம் பண்றாளோ இல்லையோ, அதனுடைய அர்த்தத்தை எடுத்து சொல்லுகிறார்களோ இல்லையோ, அவர்கள் ஓசைக்கு அதை விட ஏற்றம். அப்ப வேத கோஷம்ங்கிறது எப்போதும் தனித்திருக்கும். அதை விட அந்த வேதத்தை கத்து வச்சுட்டு 2 பேர் அதை பத்தி விசாரம் பண்றா பாருங்க, அதுதான் எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின. வேத விசாரம் நடக்கிற இடத்திலோ பாஷ்ய விசாரம் நடக்கிற இடத்திலேயோ அவர்களிடத்துல என்ன அர்த்தம் நமக்கு கிடைக்குமோ அது ஏற்றம் படைத்தது. அதை ஒன்று தனித்து ஒருத்தருடைய கோஷம்னு வச்சுக்கலாம், அதே 2 பேர் பேசுறதுன்னு வைத்துக் கொள்ளலாம். மற்றொரு இடத்துல பார்த்தோம்னா ராமாயணத்தையே பாடினார். வேத வேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாத் ஆசீது சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதமே ராமாயணமாக பிறந்தது. அது எப்படி ஒத்தரா இருந்தது 2 பேர் ஆச்சுன்னு சொல்றேன். வேதம் தனித்து கோஷிச்சுன்னு இருந்தது இல்லையோ, ஆனா அதை கத்துக்க ஆரம்பிச்சுட்டா உச்சாரணம் அனுச்சாரணம். ஒரு ஆச்சாரியன் சொல்லி கொடுக்குறார், சிஷ்யன் திருப்பி சொல்றார். வேதம்ங்கிறது ஸ்ருதி. ஸ்ருதிங்கிறதுனால இது எழுதி வச்சு படிச்சது இல்லை, அது அஷட்கர்மமா இன்னொருத்தருக்கு மட்டும் கேட்காம ரகசியமா இருக்கிற ரகசியத்திரயத்தை போலவும் அல்ல. சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஆச்சாரியன் ஒருத்தர் சொல்லணும், திரும்ப சிஷ்யன் திருப்பி சொல்லி ஆக வேண்டும். புஸ்தகத்தையோ எழுத்தையோ நம்பாமல் உச்சாரண அனுச்சாரண மாத்திரேன ஆச்சாரியன் உச்சரிக்கிறார். இஷேத்வா, சிஷ்யன் திருப்பி சொல்றார் இஷேத்வா இஷேத்வா. 2 தரம் சொல்றோம். தமிழ் பிரபந்தம் சந்தைங்கிறத 3 தரம் வச்சுட்டு இருக்கோம். சம்ஸ்கிருத பிரபந்தம் சந்தைங்கிறது 2 தரம் வச்சுட்டு இருக்கும். எந்த பூர்வாச்சாரிய ஸ்தோத்திரமா இருந்தாலும் வேத பாகமா இருந்தாலும் ஆச்சாரியன் 1 தரம் சொன்னா சிஷ்யன் 2 தரம் திருப்பி சொல்லணும். அதே இப்போ பல்லாண்டுன்னு சொல்றான்னா சிஷ்யன் 3 தரம் திருப்பி சொல்றாரு. இது அதுல இருந்தே சம்ஸ்கிருதத்தை விட தமிழ் வர்றது கஷ்டம்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை 2 தரம் சொன்னா போறோம்னு சொல்லியிருக்கா, இது 3 தரம் சொல்லணுங்கிறா. அப்ப சம்ஸ்கிருதத்தை விட தமிழ் கஷ்டமானா நம்ம நினைச்சுட்டு இருப்போம், தமிழ் நம்ம பாஷையாச்சே ரொம்ப சுலபம்னுட்டு. ஆனா சம்ஸ்கிருதம் வியாக்கரணமான கஷ்டமா இருக்கலாமே தவிர ஸ்தோத்திரம் வருவது சமமாகவே இருக்காது. அப்ப ஒருத்தரா இருந்த வேதம் ஆச்சாரியர்கள் அதை விசாரம் பண்ணச்சே 2 பேருக்கு நடுவுல புகுந்தது, அது கலந்து பேசின. அதே போல வால்மீகி பகவான் ஒத்தரே தான் பாடினார். பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகி என்னும் குயில் ரொம்ப அழகா வேதம் என்னும் மரத்துக்கு மேல ஏறி இருந்து பாடித்து. அது வால்மீகி பகவான் பாடின வரைக்கும் என்ன பெருமை இருந்து சொல்லுங்க? ஒரு பெருமை இல்லை. ஆனா உலகத்துல அது பிரச்சாரத்துக்கு எப்ப தெரியுமா வந்தது? கலந்து பேசின பேச்சரவம் கேட்கலையோ, லவகுஷர்கள் 2 பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சேதான் பிரச்சாரத்துக்கே வந்தது. மிதலச் செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தஞ்சரித கேட்டான். குலசேகர பெருமாள் தெரிவிக்கிறார். ராமனிடத்திலேயே வந்து குசலவர்கள் பாடுறதுக்காக வந்துட்டான். அவ அப்படி ஜகத்து முழுக்க பாடின்னு வந்திருக்காளாம். காட்டில் அமர்த்தி வைத்துக் கொண்டு இன்னைக்கு அந்த இடத்துல நீங்க சேவிக்கலாம். வால்மீகி பகவான் லவகுஷர்களுடைய ஆசிரமம் கான்பூருக்கு பக்கத்துல பிட்டூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான ரமணீயமான ஸ்தலம். அங்குதான் வால்மீகி பகவான் எழுதியிருக்கார். அங்குதான் சீதை வந்து பிரசவமாயிருக்கு. அங்குதான் லவகுஷர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கார். பிள்ளைகளுக்கு 5 வயசு, ஆண் வயசு பிள்ளைகள்ல சிறுவர் ஏற்றம்னு சொல்லணும்னா லவகுஷர்கள், பெண்களுக்குள்ள சிறுமி ஏற்றம்னு சொல்லணும்னா ஆண்டாள்.
என இவளும் போய் பகவத் விஷயத்தை பரப்பினாள். அவர்களும் சென்று பேசினார்கள். அதனால லவகுஷர்கள் ஒரு இடமா பாடுறா. இந்த மகர்ஷி ஆசிரமத்தில் போய் பாடுறார். அவர் ஒரு கமண்டலு பரிசு கொடுக்குறார். என்கிட்ட இருக்கிறது அவ்வளவுதான், 1000 10000 இல்லை, இந்த கமண்டலம் வச்சுக்கோ. இன்னொருத்தர் மாந்தோல் கொடுத்தார், இன்னொருத்தர் மரவரி கொடுத்தார். 5வது ரிஷி கிட்ட போனால் அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, சல்லி காசி ஏதும் இல்லை. பரம விரக்தரான ரிஷி. குழந்தைகள் ராமாயணத்தை பாடி காட்டின உடனே உனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறேன், இது அனைவரும் கேட்கட்டும் அப்படின்னு அந்த ரிஷி சொன்னார். அன்னிலேருந்து பிடிச்சு கொடுத்தது காட்டு தீய போல கிடுகிடுன்னு எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சது. எங்கோ அவர்கள் பாடிட்டு இருக்கிறத பரதன் தான் முதல்ல போய் பார்த்தான். பார்த்துட்டு நம் ராமனின் கதை ரொம்ப ஆச்சரியமா பாடுறார்கள். பார்த்த க்ஷணத்தில் இவ ராமன் குழந்தைகள் தான் மனசுக்கு பட்டுடுச்சு. விசாரிச்சு தெரியலாமோ இல்லையோ, சாதாரணமா நம்ம குழந்தைகளே 10 வருஷம் ஆனா கூட அடையாளம் கண்டுபிடிச்சிருவோன்றோம். ராஜாதிராஜனான ராமனுடைய திருக்குமாரர்களை தெரியாத போயிடுமா? க்ஷத்திரிய குலத்தினுடைய அத்தனை அடையாளங்களும் பொருந்தி நேரே பராத்பரனுடைய குமாரர்கள் அறிந்திருந்து பரதன் திரும்பி வந்தார். ராமா, ஏதோ கதை ரொம்ப நன்னா நடக்கிறது, அதை தேவரீர் கேட்கணும். ராஜ்ய காரியத்தை விட்டுட்டு கதை கேட்கணுமா? பரதா என்ன சொல்கிறாய்னா, இல்லை அடியை விண்ணப்பிக்கிறேன், இந்த எவ்வளோ அவசியம் கேட்கணும். சரி, பரதன் இவ்வளவு தூரம் சொல்றானேங்கிறதுக்காக ராமன் ஒத்துனுட்டார். சபையை ஏற்பாடு பண்ணியாச்சு. ராமன் பெருத்த சபையிலே பேர்லே 18 படிக்கு மேல சிம்மாசனத்தில் உட்கார்ந்து விட்டார். இதெல்லாம் நடந்தது நைமிஷாரண்யத்தே. ஏன்னா அயோத்தியா நகரத்தினுடைய யஜ்ஞசாலையே நைமிஷாரண்யம் தான். நகரத்தில் என்ன நாம் நினைச்சிருப்போம், அயோத்தி பட்டணத்தில் தான் ராமாயணம் முழுக்க பாடியிருக்கான்னு. அதல்ல, பாகவத புராணம் பாடப்பட்டது நைமிஷாரண்யம் தான். அதே போல அயோத்தி தேசத்தை விட்டு ராமன் யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கார், அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக பெரிய ஹோமகுண்டத்தை வளர்த்திருக்கார். அங்கதான் பந்தல் போட்டிருக்கா, அங்கதான் இவர்கள் வந்து பாடினார்கள். 32 நாள் பாராயணமா அந்த இடத்துல தான் நடந்தது. முதல் நாள்ல போய் கூட்டின்னு வந்துட்டார். ராமன் ஏறி சிம்மாசனத்தில் உட்காண்டாச்சு. கதையா கேட்டு இருக்கார். ரொம்ப நன்னா பாடுறா குழந்தைகள், நன்னா இருக்கு. கார்த்தால 9 மணிக்கு வந்துருவான். எல்லா வியாபாரத்தை முடிச்சுன்னுட்டு 9 மணிக்கு வந்துட்டு ஒரு 1 மணி வரைக்கும் கேட்டுட்டு அவர் அந்தப்புறத்துக்கு போயிடுவார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. ராமனுக்கு ஒரே ஒரு வருத்தம் மட்டும், இது என்ன நம்ம கூட ஒத்துருமே இல்லாத தனியா கேட்டுன்னு இருக்குமே, சீதை இல்லையே. சீதை காட்டில் என்ன இருக்கா? அவளை கொண்டு போய் வால்மீகி ஆசிரமத்தில் விட்டுட்டபடியால் தான் தனித்திருந்த பிராமனுக்கு ரசிக்கவே இல்லை. இது என்ன தனியா பாடின்னு இருக்கிறது? இது கலந்து பேசின பேச்சரவமா இருந்தா நன்னா இருக்குமே தவிர இது தனித்து பாடினா நன்னா இருக்காது. அந்த 2 பிள்ளைகள் கைகோத்துன்னு பாடி விடுறாங்க. ஆனா அதை நாம போய் உயரத்துல உட்காந்து பாடிட்டு இருக்கமே. ராமனுக்கு என்ன கச்சேரி கேட்க போறீங்களா? பக்கத்துல ஆறான் இருக்கணும், தொடைய தட்டணும், சிரிக்கணும், கிள்ளணும், அப்பதான் நன்னா இருக்கும். உபன்யாசம் கேட்க வரீங்களா? தனியா உட்காந்து கேட்டுதான் நன்னா இருக்குமா? ஏதோ ஒரு விஷயத்த சொல்றோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறோம், இது நன்னா இருக்கே, இப்படி இருக்கே, அநேகமா ஆறான்னு 2 பேர் பேசிக்கிறான்னு வச்சுங்க. அப்ப அந்த சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஏதோ அவ வாழ்க்கையில நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா தான் அவள் சிரிப்பா. அப்போ 6 சிரிக்கிறாங்கிறத வச்சு ஓ இதுக்கு அவளுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் இதே உபன்யாசகர் பாட்டுந்தாருன்னா கண்ணனும் போடுவார், ராமனும் போடுவார். அதுக்காக சொல்ல வந்தேன். அதனால உயரத்தில் ராமன் அமர்ந்திருந்து இது என்ன கூட ஒத்திரும் இல்லாமல் நாம் தனித்திருக்குமே, சீத்தை பக்கத்தில் இருந்திருந்தா அவளோட பேச்சு சிரித்திருப்ப நம்பெருமான். அது கூட இல்லாத்தினாலே வால்மீகி சொல்றார், சச்சாபிராம பரிஷத்கத சனைஹி புபூஷயா சக்கமனா பபூவஹா. என்ன ஆச்சரியன்! சச்சாபி ராமஹா, அந்த பரம்பொருளான ராமனும் கூட அவர் இருக்கிற ஆசனத்திலேருந்து எழுந்து படிப்படியா ஒத்தரும் பார்க்காதவண்ணை இறங்கி வந்துட்டாராம். ஏன்னா எழுந்திருக்கிறாருன்னு பார்த்தா ராஜசபை கலைஞ்சு போடும். சக்கரவர்த்தி உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் தான் சபை இருக்கும். ஒத்தரும் பார்க்கல, எல்லாரும் லவகுஷர்களையே பார்த்துருந்தாலும். அரையர் சேவை நடக்கும். அத்தியனோத்சவம் ஸ்ரீரங்கத்தில் வந்துருக்குன்னா நம்பெருமாள் ஒரு பக்கம் எழுதிருப்பார், அரையர் சுவாமிகள் இந்த பக்கம் பாராயணம் பண்ணிருப்பார், விண்ணப்பம் செய்வார். எல்லாம் அரையர் சுவாமிகளை தான் பார்த்துட்டு இருப்பார். இவர் பாட்டை முடிச்ச பிற்பாடு தான் நம்பெருமாள் இருக்காரான்னே திரும்பி பார்ப்பா. அது வரைக்கும் அங்கே யார் இருக்கான்னு கூட பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு தகப்பனார் சொல்லுவார். அதை போலத்தான் இங்கேயும் நடந்தது கதையனுட்டு. இப்போ ஸ்ரீரங்கத்தில் நம்ம பார்க்குறோம், அரையர் சுவாமியைத்தான் பார்க்குறோம், பாட்டைத்தான் பார்க்குறோமே. இந்த பாட்டு அந்த பெருமாள் தான் சொல்கிறது. ஆனால் பாட்டில் இருக்கிற ஆனந்தம் பகவான் இடத்துல வரவே வராது. ஏன்னா அவர் என்னதான் இருந்தாலும் அதே தானே. பாசுரத்தில் எத்தனை அர்த்தம் பூர்வர்கள் எழுதி வச்சிருக்கா. பிரமாணத்தில் புத்தி போயிடுத்துன்னா பிரமேயத்தில் குறைவாத்தான் புத்தி போகும். சாஸ்திரத்திலேயே கிரந்தத்தில் நமக்கு நிறைய ஆசை வந்துருக்குன்னு வச்சுங்கோ, அவர்கள் அநேகமாக கோவிலுக்கு கொஞ்சமாக தான் போவா. கோவில்கள்லேயே போயிட்டு இருக்கமேன்னு சொன்னா அப்போ கைங்கரியத்தில் சிரத்தை செய்ய வேண்டிதான். அதுவும் ஒரு பக்கத்தில் கைங்கரியம், இதுவும் ஒரு பக்கத்தில் கைங்கரியம். அதனால சச்சாபி ராம பரிஷத்கத சனைஹி, அந்த ராமனோவென்னில் மெதுமெதுவே ஆறும் பார்க்கா வண்ணம் இறங்கி கூட்டத்தோட கூட்டமாக நடுவில் வந்து உட்கார்ந்து விட்டார். பாட்டு மேலே ரொம்ப ஜோராக நடந்துட்டு இருக்கு. இவர் தொடைய அவரை தட்டுறார், அவர் தொடைய இவர் தட்டுறார், சிரிச்சுட்டு இருக்கார். ராமன் தொடைய தட்டுறோம்னே இவனுக்கு தெரியல.
தட்டின்ண்டே தான் கேட்டுண்டா கடைசியில பாட்டு முடிஞ்சு நிமிர்ந்து பார்த்தா ராமனை காணோம், அல்லோலமா போட்டு வந்த ஊரே. இப்படி ஒரு சரித்திரம் நடந்திருக்காங்க. சச்சாபி ராமஹா பரிஷத்கத சனைகி புபூஷயா. இது இத்தனையோ வால்மீகி தனியா பேசறச்சே இந்த பெருமை அதுக்கு இல்லவே இல்லை. லவகுஷர்கள் கலந்து பேசின பேச்சரவம் கேட்கலையோ. ராமனே அந்த அரவத்தை கேட்டு இறங்கி வந்துட்டாரே, நீ அந்த அரவத்தை கேட்டு இன்னும் எழுந்திருந்து வர மறுக்கிறாய். அப்ப இருவர் பேசினாத்தான் அதற்கு ஏற்றம். இதை போல ஒரு சத்தம் கேட்குமான்னு எப்படி காத்து கொண்டிருந்தான் தெரியுமா? அது இல்லாமலே படுத்தே. ஆசையா எதிவா ராமஹா புனഃசப்தாபயேதிதி. ஒரு ஆச்சரியமான ஸ்லோக ராமாயணத்திலே. சுமந்திரன் ராமலக்ஷ்மணர்களையும் சீதையும் கொண்டு வந்து குகனுடைய ஓடத்திலே ஏற்றி விட்டான். குகன் கங்கையை கடந்து அப்பால் அழைத்து போகிறான். இக்கரையில் கங்கைக்கரையிலேயே சுமந்திரன் தேரோட காத்துருக்கார். ராமன் ஏதோ பேசிட்டு போயிட்டாரே தவிர இதுவரைக்கும் அந்த மென்பஞ்சு பொன்னடி தரையில் நடந்தது கிடையாது. என்னுடைய தலையில நடந்திருக்கு, என் தோல்ல அமர்ந்து இருக்கிறது, இதுவரைக்கும் தேரிலே போயிருக்கிறதே தவிர ஆழ்வார் பாசுரத்தில் சாதித்தார். மெல்லன மேல் முந்துயின்னா இன்னெனி போய் வியன்காண மரத்தின் நிழல் கல்லண மேல் கண்டுயில கற்றனையோ காகுத்தா கரியகோவே. நேற்று வரை மெல்லனை பஞ்சுமத்தியிலே சயனித்தாய், இன்னைக்கு எப்படி ஷட்டென்னு முடிவு பண்ணி அத்தனையும் தூக்கி எறிந்து விட்டு கல்லணையே கொண்டு சயனிக்கணும் முடிவு பண்ணிட்டாயே. இன்னினி போய் வியன்காண மரத்தின் நீழல். ராமன் எந்த மரத்துங்க நடியில படுக்க போனாலும் நிறைய இலை தழகள் நிறைஞ்சிருக்கிற மரத்துங்கீழ படுக்க மாட்டாராம். மொத்த இலையும் உதிர்ந்து மொட்டை மரமா நிற்கிறது பாருங்க, அதுக்கீழே தான் படுத்து போறான். லக்ஷ்மணன் ஏனாமா இது கூடவா பண்ணணும், நிழல் வேண்டாமான்னா சுகத்தை அனுபவிக்க மாட்டேன்னு பிரதிஜை பண்ணி கொடுத்துருக்கேன் தாயாருக்கு. நான் நல்ல மரமா பார்த்து கீழே படுத்துண்டா அப்ப சுகத்தை அனுபவிக்க போனியா என்ன திரும்பி போய் அவ கேட்டாலும் கேட்டுடுவள். வேண்டாம். இன்னினி போய் வியன்கான மரத்தின் நிழல் கல்லண மேல் கண்டு இல கற்றனையோ. கல்லையே தனக்கு அணையாக கொண்டு மெல்லணை அணையாக இருந்த காலம் வேறு. ஆனா கல்லண மேலே தான் கிடந்தான் எம்பெருமான். இப்ப அந்த குகனுடைய ஓடத்துல ஏற்றி விட்டுட்டார். இதெல்லாம் இவரால் முடிய போறதில்லை. அந்த பக்கம் போன உடனே ஒரு 10 அடி நடப்பர். ராமன் உடனே சத்தம் கொடுக்க போறார், சுமந்திரா தேர கொண்டா. அந்த சத்தம் கேட்குமான்னு காதை தீட்டின்னு இக்கரையிலேயே சுமந்திரன் காத்துந்தான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 2.5 நாள் ஆச்சு, சத்தம் வரலே. ஓ, ராமன் நம்மை விட்டு விட்டான், இன்னும் அவனுடைய அனுபவம் நமக்கு கிடைக்க போறதில்லை என்ன சுமந்திரன் வருத்தத்தோட திரும்பி போயிட்டான். அப்ப அந்த இடத்துல ஒரு ஒலி கேட்குமான்னு சுமந்திரன் காத்து கொண்டிருந்தான் இல்லையோ. ஆனா அந்த இடத்துல அந்த ஒலி கேட்கலையோ இல்லையோ. அங்க கேட்காத போன ஒலியினாலே சுமந்தன் இழந்து போனான். அதை போல பொண்ணே கூடாது, பேச்சரவம் கேட்கலையோ. அந்த கஷ்டமே இல்லாம கோகுலத்தில் இருக்கிற வலியங்குருவில எவ்வளவு நன்னா பேசிக்கிறது பார். ராமாயணத்திலே ராமனை விட்டு பிரிந்த அழுகதான் அதிகம். ஆனா கோகுலத்திலே கிருஷ்ணானுபவத்தால 2 பறவைகள் பேசிக்கிறது தான் அதிகம். என்ன இவ்விரண்டு பேரும் பேசிக்கொள்கிறார்களே, அங்க சத்தமே கேட்காம துன்பப்பட்டான். இங்க நன்னா சத்தம் கேட்கறதே பாகவதர்கள் பேசுறது. ஆனாலும் நீ இழந்து போய் தூங்கி கொண்டிருக்கிறாயே, எழுந்திருந்து வா என்று 2 பேர் பேசினதை பத்தியும் சொன்னார். தனித்து பேசுவதை காட்டிலும் அதே அர்த்தத்தை இருவர் பேசினார்கள் என்னால் அதனாலே ஏர்த்தம். இப்ப கேசவனும் அர்ஜுனனும் பேசிக்கொண்டார்கள், கீதை கிடைச்சது. மதுரகவி ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் பேசிக்கொண்டார்கள், திருவாய்மொழியே கிடைத்தது. ஜனமேஜயனும் வைசம்பாயனரும் பேசிக்கொண்டார்கள், மகாபாரதமே கிடைத்தது. பரீட்சித்தும் சுகாச்சாரியரும் பேசிக்கொண்டார்கள், உயர்ந்த சாஸ்திரமான பாகவத சாஸ்திரம் கிடைத்தது. இப்படி இருவர் பேசிக்கொண்டால் நல்லது கிடைக்கும். அது கலந்து பேசின பேச்சு. ஆச்சாரியனும் சிஷ்யனும் ஆச்சாரியனும் ஆச்சாரியனும் இருவரும் சேர்ந்து பேசித்தான் நல்லத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். பேச்சரவம் கேட்கலையோ. 3 பேர் பேசின்னு இருக்காளே. முதலாழ்வார்கள் 3, பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அவர்கள் கலந்து பேசின பேச்சரவம் கேட்கலையோ. ஒருத்தர் பாடுறதும் இருக்கு, 2 பேர் பேசிக்கிறது இருக்கு, 3 பேர் பேசிக்கிறது இருக்கு. 3வரும் திருக்கோவலூர் இடைகளிலே மிருகண்டு மகிழ்ச்சியினுடைய ஆசிரமத்தில் வந்து சேர்ந்து நன்னா முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி என்று கலந்து கலந்து பேசிக்கொண்டு நமக்கு அனுகிரகித்தார்களோ இல்லையோ. பேச்சரவம் கேட்கலையோ. அப்ப கூட்டமா பேசித்தான் அடியார்களோட சேர்ந்து தான் அனுபவம்னு பார்த்துட்டோமே. நீ ஏன் தனி கிடக்கிறாய்? அப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சு. பேய் பெண்ணே, உனக்கு சுவாவமே பேயோட சுவாவம். வியாக்கியாத அழகா தெரிவித்தார். இவங்க உள்ளேருந்து வெளியிலேருந்து உள்ள இருக்கிறவளை எழுப்புறாளோ இல்லையோ. இவ என்ன சொல்லி எழுப்புற? பேய் பெண்ணே, பாகவத பிரபாவம் தெரிந்தும் மறந்து கிடக்கிறாயே, பேய்த்தனம் உனக்கு என்ன இங்கேருந்து அவ சொன்னாலாம். அவ திரும்ப பேய் பெண்ணேன்னு சொல்லிவிட்டா. பாசுரத்துல ஒரு பேய் பெண்ணே தான் இருக்கு, ஆனா வியாக்கியானத்துல 3 பேய் பெண்ணே இருக்கு. இவா வெளியிலேருந்து உள்ள இருக்கிறவளை பார்த்து உனக்கு என்ன பாகவத பிரபாவம் தெரிந்து மறந்து கிடக்கிறாயே, பேய்த்தனம். அவ திரும்ப சொன்னா, என் வீட்டு வாசல்ல வந்து நின்றுண்டு நான் வடிஞ்சமையே இன்னும் விடியவே இல்லை, ஆனாலும் என்ன பேய் பெண்ணேன்னு சொல்ற, நீங்கள் தான் பேய் பெண் அப்படின்னு அவ திருப்பி சொன்னான். இவா வெளியிலேருந்து சொன்னா, நல்லது சொல்றதுக்கு காலமே இல்லை, எல்லாம் பேய்களுக்கு தான் காலமா இருக்கு. பேய் பெண்ணே என்ன இவா விடத்து சொல்றா. கடைசியில் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம என்னத்துக்கு இது மாதிரி பேய் பெண்ணேன்னு சொல்லிருக்கோன்னு தோணி போச்சு. இப்படி நாங்கள் கூப்பிட கூப்பிட நீ மறுமாற்றம் சொல்லாமல் கிடக்கிறாயே, இதுக்கு ஏது காரணமா இருக்குன்னு தெரியுமா? நாயக பெண் பிள்ளாய் 2வது கூப்பிடுறா. வியாக்கியாத ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார். ஏன்னா பேய் பெண்ணேன்னு முதல் நிமிஷம் சொல்லிட்டு
பாட்டில் ஒரு வரி தாண்டலை, அதுக்குள்ள நாயகப் பெண் பிள்ளாய்னா நேர் வசவு, நேர் கொண்டாட்டம். இந்த பாசுரத்தையே நீங்கள் பிரித்து பாருங்க. அந்த பெண்ணையே தானே ரெண்டுமே கூப்பிடுறான். பெய்ப்பெண்ணேன்னு கூப்பிடுறது அவளை தான், நாயகப் பெண் பிள்ளாயின்னு கூப்பிடுறது அவள் தான். இவ என்ன நாயகப் பெண் பிள்ளாயா பெய்ப்பெண்ணா? பெய்ப்பெண்ணான்னு சொன்னால் கொண்டாடிடக்கூடாது, கொண்டாடி இருந்தால் நாயகப்பெண் பெய்ப்பெண்ணேன்னு சொல்லிடக்கூடாது. பின்ன ரெண்டில் ஏதுன்னா வியாக்கியாத அழகாக தெரிவித்தார். பரஸ்பர நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவைகி என்கிறபடியே என்று மட்டும் நாயனாருடைய வியாக்கியானத்தில் காணப்படுறது. இது கூரத்தாழ்வானவர் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். இதனால் என்ன தெரிவிக்கிறார் என்னால், ஒரு மிதுனமாக அனுபவிக்கும் போது தாழச் சொன்னாலும் உயரச் சொன்னதாமிரே என்று வியாக்கியானம். ஒரு மிதுனமாக அனுபவிக்கும் போது, இப்போ நாம் 2 பேர் சேர்ந்து பகவான் அனுபவிக்கிறோன்னு வச்சுப்போம். அந்த சமயத்தில் ஒருத்தரை தாழச் சொன்னாலும் அது உயரச் சொன்னதாகத்தான் அர்த்தம். எப்படிங்கிறதுக்காக தெரிவிக்கிறேன். பல பல இடங்கள்ல ஆழ்வார்களுடைய பாசுரத்தை பார்த்தா ஒரு பக்கம் தங்களை ரொம்ப தாழ்த்திப்பர்கள், மற்றொரு இடத்துல உயர்த்தியா சொல்லிப்பார்கள். ஆழ்வார் பாடுறார், நீசனேன் நிறை ஒன்றுமிலேன் என்கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கே ஈசன் வானவர் கென்பனன்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன் நிற ஒன்றுமிலேன் என்கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கே. அடியேன் நீச்சன், என்கண் பாசம், பகவானிடத்துல பாசம் வைத்தார். அடியேன் பரமநீச்சன். நீசன் ஒரு இடத்துல சொல்லிருக்காரா, மற்றொரு இடத்தில் ஏற்கும் பெரும்புகழ் வானவரீசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகழ் வன்குருகூர் சடகோபன். தெய்வங்களுக்குள்ள ஏற்கக்கூடிய பெரும்புகழ் கண்ணனுக்கு தான். கண்ணனை பாடுற அளவுக்கு பெரும்புகழ் எனக்கு தான் விட்டார். மாறுளதோ இம்மண்ணின் மிசையே எனக்கு யாவர் நிகர் இனி அகல்வானத்தே. இந்த ஜகத்து முழுக்க தேடி பார்த்தாலும் எனக்கு நிகரானவர் கிடைக்க மாட்டார். இது ஒரு இடத்துல சொல்றார், நீசனேன் நிற ஒன்றுமிலேன் என்கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கே அடியேன் பரமநீச்சன். இன்னொரு இடத்துல சொல்லிக்கிறார். இவர் என்ன நீச்சன்னு சொல்லிக்கிறாரா இல்லை உயர்ந்தவன்னு சொல்லிக்கிறாரா? ரெண்டுத்துல எதுவா சொல்லிக்கிறார்? இதே போல திருவங்கியாழ்வாருடைய பாசுரம், அடி நாயேன் நினைந்துட்டேனே, நான் ஒரு நாய், இந்த நாய்க்கு போய் நீ அனுகிரகிக்கணுங்கிறதுக்காக வந்தாயே. நாய் பராசர பட்டர் தெரிவிப்பாராம், அவர் போனாத்தான் பெருமாளுக்கு நம்பெருமாளுக்கு புறப்பாடே நடக்கும். அந்த ஊரில் 5:30 போட்டால் 5:30 தான் புறப்பாடு, 6:30 6:30 தான் புறப்பாடு. மாற்றவே மாட்டா. நிமிஷம் உள்ள நம்ம கடிகாரத்தை மாற்றி வச்சுக்கலாம். ஓ நம்பெருமாள் வெளியில் புறப்பட்டார் அப்படின்னா 5:30 ஆயிடுத்து என்று அர்த்தம். அதை போல நடந்துட்டு இருக்கிற புறப்பாடு இன்னைக்கு 6:30 ஆச்சு. சமயம் சொல்லணும், பட்டர் வந்தால் தான் புறப்பாடு நடக்கும். பராசர பட்டர் எழுந்துள்ளி இருந்த காலத்தே புறத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா சிவத்சாங்க சுதஸ்ரீமான் ஜெயசே மேஸ்து பூயசே. ஸ்ரீரங்கத்தில் பௌரோஹித்ய கைங்கரியம் வாழுதுதான். அப்படின்னா பஞ்சாங்க பட்டன கைங்கரியம். கைகளிலே தர்பத்தை பிடித்து எந்த சுபகாரியம் ஆரம்பிக்கணும்னாலும் தர்பத்தை கொடுத்து அவர்கள் தான் மந்திரம் சொல்லி ஆரம்பிப்பார். இப்போ மித் சங்கனகம் தொடங்குற சொல்லிப்போ, உற்சவம் நடக்கணும்னா திருமலை சாத்து மிருத் சங்கரகம்னு போடுவா. அது அத்தனையுமே அந்த ஊரில் தாயார் சன்னிதிலாம் நடக்கும். இந்த பெருமாள் எத்தனையோ ஒரே ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் பங்குனி உத்திரது போறேன்னு சொல்லிப்பறே தவிர வேற நிறைய ஏற்பாடெல்லாம் அவர் தாயார் சன்னதியோட பண்ணி வச்சிருக்கார். எந்த உற்சவம் ஆரம்பிக்கணும்னாலும் விஷக்சேனரும் ஹனுமானும் புறப்பாடு கண்டுருளி, அவள் இங்கே ஸ்ரீரங்க விமானத்துக்கு கீழே இருக்காளோ இல்லையோ, இங்கே இருக்கிறவா புறப்பாடு கண்டுருளி தாயார் சன்னதிக்கு படுவா. தாயாரை மறைச்சு வச்சிருந்த மரம் இருக்கு. கலாப காலத்தில், அதாவது அந்நியர்களுடைய படையெடுப்பு காலத்திலே இந்த தாயாரை மரத்தின் கீழே மண்ணில் புதைச்சி வச்சுட்டு வெளியில் போயிருக்கா. திரும்பி வந்த அப்புறம் தாயார் எடுத்திருக்கா. அந்த இடத்துலேருந்து மண் எடுத்து தான் இன்றைக்கும் அவருக்கு உற்சவம் ஆரம்பிக்கணும். அதனால் 4 உற்சவம் எது தொடங்கிறதுனாலும் தாயார் சன்னதிக்கு போய் மண் எடுத்து தான் செய்வார்கள். அதை பண்ணி வைக்கக்கூடிய பௌரோஹித்ய கைங்கரியம் தான் பராசர பட்டர்து. ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுதஸ்ரீமான் ஜெயசே மேஸ்து பூயசே. அந்த பட்டர் தெரிவிக்கிறார், ஆள் வந்து சொல்லணும், சமயம் சொல்றதுன்னு அதுக்கு அந்த ஊரில் பேர். அந்த ஊர் திவ்ய தேசத்தில் அவர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறத பார்த்து அப்படியே எல்லா ஊர்லேயும் நம்ம பண்ணிட்டு போயிடலாம். இதில் ஆச்சரியம், 1000 வருஷம் ஆயிருக்கு. இன்னைக்கு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. இன்றைக்கும் அவர் வச்சது சட்டம் மாறல, திட்டம் மாறல. நம்ம வேலைக்கு போகிற இடத்துல ஏதானு ஒன்று இது தப்பாக நடக்கிறது, நாளையிலேருந்து இதை போல பண்ணுன்னு சட்டம் போடுவா. 10 நாள் மொத்த பேர் பண்ணுவா, 11 நாள் கடைப்பிடிக்க மாட்டான். இது இங்கேயே இது படிச்சுட்டு சம்பளத்துக்காக கூலிக்கு வேலைக்கு போகிறோமே, அந்த இடத்துல இப்படித்தான். அப்படின்னா கோவில் அது தங்குமானா 1000 வருஷம் தங்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணது இன்னைக்கும் தங்கியிருக்குன்னா ராமானுஜாரிய திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம், அவர் இட்டு வைத்திருக்கிற ஆணை. அதனால சமயம் சொல்லுற வரணும், பராசரப்பட்டிருக்கு சமயம் சொல்லணும், இவர் போயிருக்கணும். 5:30 ஆச்சு, 6 ஆச்சு, 6:30 ஆச்சு, ஏது இன்னைக்கு புறப்பாடு நடக்கலை என்ன ஆள் அனுப்பிச்சு போய் கேண்டு வர சொன்னார். ஏதோ ஒரு நாய் உள்ளே வந்துருத்தான், லகு சம்பிரோக்ஷணம் பண்ணிட்டு அப்புறம் தான் புறப்பாடா இன்னைக்கு அப்படின்னு செய்தி வந்துட்டு வட்டருக்கு. அவர் நேர பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி ஓடினார். ஓடி போய் தரங்கன் முன்னாடி நின்று கை ஊப்பி கொண்டு, இன்னமும் நாய் உள்ளே வந்ததுன்னு லகு சம்பிரோக்ஷணம் பண்ணிட்டியாமே, நான் நித்தியம் உள்ளே வந்துருக்கேனே மகா சம்பிரோக்ஷணம்னா பண்ணணும்னு கேட்டான். இந்த நாய் வந்தது இருக்கட்டும், அது நன்றி உள்ள பிராணி, அதுக்கு தெரியாது. அதுக்கு சம்பிரோக்ஷணம்னா அடியன் பெரிய நாய்னா நன்றி இல்லாத நாய்.
அதுவாவது நன்றியோடு இருக்கிற நாய். எனக்கு சரீரத்தை கொடுத்து, சாஸ்திரம் கொடுத்து, ஞானம் கொடுத்து, இத்தனையும் பண்ணியும் இனி நீதான்கிற தெரியாத நன்றி இல்லாத நாயாக இருக்கிறேன். அதனாலே நம்ம போய் நீ பார்த்ததுக்கு நீ தான் மகா சம்பிரோக்ஷணம் பண்ணிக்கணும்னு கேட்டார்னு சொல்லுவார்கள். அதனாலதான் இந்த இடத்துல திருவங்கி ஆழ்வாரும் அடி நாயேன் நினைந்துட்டேனே அடிய நாய் என்று ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. மற்றொரு இடத்திலே மானவேல் பரகாலன் கலிகன் நீ அடையார் தான் சீயம். அதாவது சீர்காழி தாடாள பெருமாள் எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ, அந்த இடத்திலே தான் அவர் ஒரு சைவ பண்டிதரை ஜெயித்தார் என்கிற சரித்திரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள்.